இந்த ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப மனசை வந்து பிராண்டிக்கிட்டே இருக்கு. மாமா மாமான்ட்டு பேரை ஒரு தடவை கூட சொன்னது இல்லையா? மாமா தான், எப்போதும் மாமா தான், என்னைக்கும் மாமா தான், எப்போதும் ஸ்வீட் மாமா, செல்ல மாமா, தங்க மாமா, ஒரே மாமா தான். நாங்க செவுத்துக்குள்ளேயாவது நீங்க வந்துட்டு மாமா தான், எப்போதும் மாமா தான். செல்லமா எல்ஸ் எல்மலை என்னைக்காவது நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒருக்காவது பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு? அந்த மாதிரி எவ்வளவு அழகா வந்து ஃபீல் பண்ற ஒரு தடவை கூப்பிடுங்களேன். மாமா ஃபீல் பண்றாங்க, நான் மாமான்னு சொன்னா செல்ல ஏழுமலை மாமா. ஆனாலும் நான் மாமாவை விட மாட்டேங்கிறீங்க. ஓகே, நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்லோகம் சொல்லுவீங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எப்படி வந்து நிஜமா தனியா வாங்க என்கிட்ட சொல்லுங்க, உண்மையிலே அப்படி ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா. நான் யார்கிட்ட ஃபோனில் பேசினாலும் எங்கள் அண்ணன்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, சிங்கப்பூர் காலாக இருந்தாலும் துபாய் காலாக இருந்தாலும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லிட்டு தான் டெய்லி யார் ஃபோன் பண்ணாலும் அந்த வார்த்தை. நான் எழுந்திரிச்சோன்னா அதுதான், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எப்படி இந்த ஒரு இவ்வளோ ஒரு அளவுக்கு கடந்த மிகுந்த காதல் வந்து அவங்க மேல இருக்கு? ஃபஸ்ட்டு டிரைவராக ஆகும்போது வந்து கிளீனராக இருந்து டிரைவராக ஆகுவாங்க பாருங்க. அப்போ வந்து லைசன்ஸுக்குன்னா அப்போ ஒரு 300 ரூபா மட்டும் தேவைப்பட்டுச்சு. அம்மாள்கிட்ட வந்து 300 ரூபா பணம் கேட்டப்ப, நம்மள்கிட்ட இல்லைப்பா, அக்கா வீட்டில் போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அக்காவை பார்த்து கேட்குறேன், ஏதுடா தம்பி பணம், நம்மள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அக்கா அப்படி சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் வருத்தம் தான். அப்போ எல்லாம் ஒரு 5ஆவது தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சைக்கிளை எடுக்கும்போது வந்து பொட்டின மாதிரி மடித்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை அப்பைக்கு. டக்குன்னு பையில் வச்சுட்டாங்க. வந்து விரித்து பார்த்தா கொலுசாக இருந்துச்சு. அப்போ நினச்சாங்களாம், இந்த பொண்ணு கட்டிட்டா நம்ம வாழ்க்கையில் செம்மையா வந்துடலாம், அக்கா பொண்ணை தான் கட்டணும். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. 5ஆவது படிக்கும் போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் ஒரு 900 ரூபாயை வாங்கி அப்படியே போய் ஒரு கொலுசை வாங்கி அப்படியே அக்கா பண்ணிட்டோம். ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அதை இன்னும் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் போயிட்டு நல்லா தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து மீன் சாப்பாடு தான் போட்டிருந்தோம். அப்போ கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க மீனோட மண்டை தலை கேட்டிருக்காங்க. அங்கே வந்து சர்வ் பண்ணவங்க வந்து அதை வைக்கலன்னா எடுத்து அந்த கடப்பாக்கல், இது மாதிரி உள்ள கடப்பாக்கல்ல இது மாதிரி உடைச்சிட்டாங்க. ரெண்டா உடைச்சிட்டாங்க. ஒரு கடப்பாக்கல் இல்ல, நிறைய கடப்பாக்கல். அங்க கல்யாண மண்டபம்னா அப்ப சாப்பாட்டுல எவ்வளவு கடப்பாக்கல் இருக்கும். வைலண்டான ஃபேமிலியா இருக்கும் போலயே. சேர் எல்லாம் பிளாஸ்டிக் சேர் எல்லாம் விட உள்ள சட்டரை மூடிட்டாங்க. உள்ள அந்த ரூம் இருக்குல்ல, சாப்பிட போவோம்ல டோரு, அதை மூடிட்டாங்க. ஏன்னா இது உள்ள போறவங்க எல்லாருமே அடிச்சு எல்லாம் மண்டை உடைஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. மாதிரி இதாகிட்டாங்க. இன்னும் ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு பிரச்சனையெல்லாம் முடியும் போதுதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிசர்வ் போலீஸ் தான் வந்தாங்க. அப்போ வந்து அதிரடி படை தான் வந்தாங்க. அப்போ வந்து அதிரடி படை வேற ஒரு பிரச்சனையா. அப்போ எங்க ஏரியாவில் அந்த கொலையெல்லாம் நடக்கும். அந்த அதிரடி படை வந்தவங்க வந்து டக்குன்னு இந்த மண்டபத்தில் பிரச்சனைன்னு அங்கே கொண்டாந்து இறக்கி விட்டோன்னு சராசரி எல்லாருக்கும் அடிச்சு ஒரு 10 பேரை வண்டியில ஏற்றி. அது மட்டும் இல்லை, 3 நாள் வரையும் பேப்பர்ல மாலை முரசல இவங்க ஊர் சைட்ல இருந்து அங்க போகும்போது அங்க அவங்கள அடிச்சு மாத்தி மாத்தி அடிச்சிட்டாங்க. அந்த பேப்பர்ல என்ன தலைப்பு செய்தி வந்துச்சு? தலைப்பு மீன் மண்டைக்கு அழைத்து கொண்டோம். என்னங்க கலவரத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு ஜாலியா மாமா மாமா நீங்க ரொமான்ஸ் வேற பண்ணிட்டு. ஓகே, இது இந்த காதல் கடிதம்லாம் நிறைய ஷோல வந்து படிச்சு காட்டியிருந்தீங்க. கண்டிப்பா அது கொஞ்சம் எனக்கு ஒரு இன்னும் நிறைய எக்ஸஸா வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நிறைய கொஞ்சம் கிளிம்ஸாவது எனக்கு காட்டுங்களேன். அன்புள்ள மாமாவுக்கு பாசத்துடன் ஜெகதீஷ் சொல்லிக் கொண்டது. மாமா, எனக்கு எல்லாம் நீதான். என் மேல் எவ்வளவு அன்பு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதுபோலதான் நானும் உங்கள் மேல் வைத்திருக்கிறேன். நீங்க வெளியில மனம் திறந்து சொல்லிவிடுகிறீர்கள், ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. நீங்கள் அல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்து கூட பார்ப்பதில்லை. வாழ்ந்தால் என் மாமா கூட தான், இல்லை என்றால் உயிரோடு கூட இருக்க மாட்டேன்.
எங்க மாமா தான் என் மூச்சுக்காற்று. நீங்க எப்படி என்னை ஒரு நிமிடம் கூட மறப்பதில்லை, அது போல நானும் என் மாமாவை நினைக்காமல் இருக்க மாட்டேன். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும் என்று சொன்னவுடன் அதற்காக வேனை வித்து பணம் கட்டுகிறேன் என்று சொன்னீங்க. மனசு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷம். எனக்காக நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய வேனை விற்க வேண்டாம். நிறைய எழுத வேண்டும் என்று நினைத்தேன், எழுதவில்லை. எதுவும் தப்பாக எழுதியிருந்தால் மன்னிக்கவும். மாமாவுக்கு அது கோபி எனக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு புரியாது, எனக்கு எதுவுமே புரியாது. ஆக்சுவலா இந்த லெட்டர் எழுதி எவ்வளவு நாள் ஆயிருக்கும், எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கும்? 97. ஆனா இப்பயும் அதை இப்ப எழுதுன மாதிரியே அந்த ஃபீலிங்கோட ஒரு வார்த்தையும் நான் எவ்வளவு வருஷம் இருக்கணும், இன்னும் 90 வயசு 100 வயசு எப்ப எழுதினாலும் எப்ப படிச்சாலும் இதே ஃபீல் தான் எனக்கு வரும். இதே மாமா தான் வரும், மாறவே மாறாது. அதாவது பசங்களுக்கு என்ன வயசு ஆகுது? பாப்பா 11th படிக்கிறா, 16 இயர்ஸ். பையன் 5th படிக்கிறான். இப்ப இந்த லெட்டர்லாம் அவங்க பார்த்து அப்ளை பண்ணதே என் பொண்ணு தானே. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு மீன் குழம்பு, சண்டே மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பிட வந்தோம். அப்ப நீயா நானா ஷோ ஓடிட்டு இருந்துச்சு. கீழே காதல் கடிதம் வைத்திருப்போம். ஓவியா பாப்பா அந்த நம்பரை எழுதுறானா, உடனே அதை எழுதிருச்சு. இதை போய் நம்ம பேசினா எல்லாரும் ஏதாவது நினைச்சுப்பாங்க. இந்த காலத்துல நம்ம வேணா, நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா, இப்ப போய் நம்ம அதை பேசக்கூடாது அப்படின்ற. என் பொண்ணுதான், இல்லம்மா அதெல்லாம் அந்த ஷோல நான்லாம் இருக்கனே நினைச்சுக்காத, நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னு நினைக்காத, நீ போய் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இங்க அனுப்ப சொல்லும் போது ஷோக்கு எல்லாமே அதான் அனுப்பி விட்டுச்சு. நம்ம பொண்ணுன்னா நமக்கு ரொம்ப பாசம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது அன்னைக்கு காலையில 6 மணி. அதே மாதிரி பொண்ணு அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எனக்கு பொண்ணு மனைவி மாதிரி அழகான பொண்ணு. இவ்வளவு லெட்டர்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களோட ஃபேவரட் லெட்டர் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு லெட்டர்? கிரீட்டிங் கார்டு தான். அந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு அதான் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு அனுப்பியிருந்தாங்க. நாள்தோறும் விடியல் உண்டு, விடியலுக்கு அர்த்தம் உண்டு. எத்தனை பொழுதுகள் எழுந்து மறைந்தாலும் 97ஆம் ஆண்டின் அந்த சுடர் நாளை நான் மறைவேனே. இதயம் இரண்டும் இணைந்திட்ட நாள், புன்னகை அன்று பொங்கிட்ட நாள். அந்நாள் தான் என் வாழ்வில் அர்த்தம் கண்ட பொங்கல் திருநாள். ஆஹா, வேற லெவலுங்க நீங்க. மனுஷன் என்ன கலா ரசிக்கும் பாருங்களேன். காதல் ஓவர் ஃப்ளோ ஆகி கொட்டுது. பொக்கிசம் யூஸே பண்ணலனாலும் அது ஒரு பொக்கிசமா அப்படியே வச்சுக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் நினைவுகள். ஆனா உண்மையிலங்க 900 தான் சேலரி, அந்த 900க்கும் போய் ஒரு கொலுசை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இந்த கொலுசுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். இந்த கொலுசை நான் வாங்காம வந்திருந்தாலோட இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்குமா என்று. உங்களுடைய காதல் சின்னத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரே லவாங்கீஸா இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல நாங்க படம் பார்த்திருப்போம். இது லவ் லெட்டர்லயே நாங்க ஒரு காவிய காதல் பார்க்க போறோம். அப்படியே படிச்சு காட்டுங்களேன் எங்களுக்காக. என் உயிரே, ஆறுயிரே, பாலைவனத்தில் நீராய் நீ வந்தாய், பசிக்கின்ற வயிற்றுக்கு உணவாய் நீ வந்தாய், இருண்டுவிட்ட என் வாழ்க்கைக்கு ஒளியாய் நீ வந்தாய், அன்பற்ற என் நெஞ்சில் அன்பு ஒளி ஊட்ட வந்தாய், இருண்ட மேகத்தில் மாமாவாக நீ வந்தாய். ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படிதான் நிஜமா எனக்கு பொறாமையா இருக்குங்க. எப்படி இப்படி லவ் பண்ண முடியும்? நான் மாமா பத்தி டெய்லி ஒரு பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு? கோபக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோபக்கார. அப்படி கோபக்கார மச்சானும் இல்ல, தண்ணி போட்டு வந்ததும் இல்ல, எங்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்ல, தாங்கிடுவார் ஏங்கிடுவார், தாங்கிடுவார் ஏங்கிடுவார், தங்கம் என்று கூப்பிடுவார். டெய்லி மாமா நினைச்சு இந்த பாட்டு டெய்லி. கல்யாணம் என்ன 20 வருஷம் ஆயிடுச்சா? எப்படிங்க நிஜமாலே என்னால ஜீர்ணிக்க முடியல. சொல்றேன் வாங்க, அடுத்த ஒரு லெட்டர் எனக்காக அழகா படிச்சு காட்டுங்க. இது மாமா மேல கோபத்தில் இருந்தது. அன்பு இல்லாத மாமாவுக்கு பிரியமுடன் ஜெகதீஸ்வரி எழுதி கொண்டது. அன்பில்லாத மாமாவுக்கு பிரியமுடன் ஜெகதீஸ்வரி. பாசம் அன்பு இரக்கம் இல்லாத ஏழுமலைக்கு பாசத்துடன் ஜெகதீஷ் எழுதி கொண்டது.
மாமா வரல, பார்க்க வரல. ஒரு மனுஷனுக்கு வேலை இருக்க கூடாதா? அத்தனை பாக்குறத விட வேற என்ன வேலை இருக்கு? இதனாலேயே ஃபாரினோட போகல. ஃபாரின் போற வாய்ப்புலாம் இருந்துச்சு, நேரம் கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். நிறைய வந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் என் மேலே ஒரே கோபமா. துபாயில் ரகுபதினு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் ரொம்ப கோபமாக இருக்காப்புல. ஏன்னா நான் ஃபாரினில் நல்லா எல்லோரும் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் நமக்கு வந்து பணம் காசில் ஒரு ஈர்ப்பு கிடையாது மேடம். வாழ்க்கையில் வாழ்ந்தா பக்கத்திலேயே. சொல்லுங்க, செல்ல மனைவியோடயே வாழணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்கள் சொல்லிட்டு காலையில 6 மணி இன்னொரு பாட்டு பாடுவாரு டெய்லி. என்ன பார்த்து ஒரு பாட்டு, என்ன பாட்டுன்னு கேளுங்க. என்ன பாடுங்க, பாடி காட்டிருங்க. அழகான மனைவி அன்பான துணைவி அலைந்தாலே பேரின்பமே. அமைந்தால் அமைந்தால் பேரின்பம். நீங்க வரலன்னா அவங்க அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்க கோவப்பட்டு லெட்டர்ல எழுதுறாங்க. பார்க்க வரதை விட வேலை என்ன? ஃபாரின் போகாம இங்க உட்காந்துருக்கோம், பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தரணும்ல. இங்க வீட்டு பக்கம் வந்தாதான் அருவாள் எடுத்து சுத்துறாங்களே, அதுக்காக பயந்துட்டு ஏதாவது. 2004 நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி இருப்பேன், அதற்கு கடவுள் உன்னை தண்டிப்பார். சும்மா சும்மா பார்க்க வந்துவிட்டு ஒரு நாளைக்கு கூட போன் பண்ணாமல் இருந்த நீ இப்படி மாறுவாய் என்று சத்தியமாக நான் நினைக்கவில்லை. ஒரு நாள் வரல அப்படின்றதுக்கு கோவமா? அந்த ஒரு நாள் வரலன்னு தான், அந்த நியூ இயர் அன்னைக்கு வரல. அன்னைக்கு எதிர்பார்த்தோம்ல ரொம்ப. எப்போதும் எல்லா நியூ இயரும் ஒரு 10 வருஷமா மாமாவோடய போயிட்டு ஒரு வருஷம் போகலன்னு அந்த ஃபீல். இந்த வருடம் முழுவதும் உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். நியூ இயர் வரலன்னா அப்படிலாம் நான் எத்தனை இருக்கு யாரோட எவ்வளவு நாள் பேசாம இருக்கணும். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்காக நீ உன் பணத்தை செலவு செய்யாமல், போன் செய்து காசை வீணாக்காமல், என்னை நினைத்து ஒல்லியாகாமல். இப்படி இல்லாம ஃபீல் பண்ணுவாங்க. உன்னை பிடித்திருந்த கஷ்டம் விலகிவிட்டது என்று சந்தோஷமாய் இருங்கள். சொல்லுங்க, நாங்களும் சிரிக்கிறோம். நான் உன் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன். என்னை நீ கல்யாணம் செய்து கொண்டு பின்னாடி கஷ்டப்படுவதை விட. மாமா அதுக்கு மேல திட்டம் மனசு இல்ல. ஒரு பஞ்சு கொடுங்க வச்சுக்கிறேன். அப்படி திட்டிருக்காங்க. ஆமா, அதனால நான் முடிச்ச உடனே எடுத்துக்கிறேன். சொல்லவே வலிக்குது. நீ என் மாமா இல்லை. இந்த வருஷம் நீ அப்படி ஏமாற்றி விட்டாய். எனக்கு எப்போதும் நீதான் கடவுள். என் காலம் உள்ளவரை உனக்காக மட்டும்தான் இந்த ஜெகதீஷ். மாமாவே இல்ல அப்படின்னு வந்து சொல்றதுன்னா அது வந்து அப்ப உள்ள கோபம். அது தாங்க முடியாம இப்ப ஒரு கால் இது தாங்க முடியல. இந்த லாஸ்ட் வார்த்தை நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டேன். வார்த்தை என்னால முடியல. எனக்கு மனைவி அமைஞ்சதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அதனால வந்து சிறப்பா சந்தோஷமா இருக்கேன். நான் குண்டானதே காரணம் அதான் மேம். டெய்லி எழுந்துச்சோன்னே மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். செல்ல பொண்டாட்டி தான் என் பேர் சொன்னதே கிடையாது. அதனாலதான் பச்சை குத்தி அது எனக்கு தெரியவே தெரியாது மேம். 2 வருஷம் வரையும் இப்படி ஃபுல் ஹேண்ட் தான் ஷர்ட். இப்பதானே ஆஃப். அப்பெல்லாம் ஃபுல் எனக்கு தெரியவே தெரியாது. 2 வருஷம் வரையும் அந்த நேம் எழுதினதே தெரியாது. ஒரு 100 வயசு முடிய நாங்க ஒன்னா வாழ்ந்தாலும் நேசிப்போம். என்னை விட்டு பிரிஞ்சு தனியா அது முன்னாடி போயிட்டாலோட இல்ல நான் முன்னாடி போயிட்டாலோட இது வந்து அழியாது. நம்ம கூடயே என் கூடயே வந்துடும் அப்படிங்கிறது தான். எல்லாம் காதல்லாம் வந்து கல்லுல எழுதுவாங்க, மண்ணுல எழுதுவாங்க. நீங்க உங்களே எழுதிட்டீங்க. இன்னொரு செக்மெண்டோட பேர் வந்து சொல்லு இல்லன்னா கில்லு. ஓகேவா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், அதுக்கான பதில் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செல்லமா ஒரு கில்லு கிள்ளிட்டு ஒரு முத்தை கொடுப்பாங்க. தப்பா சொன்னீங்க, சோழி முடிஞ்சு பச்சுன்னு ஒரு அடி. மாமாவுக்கு வேர்க்குது. லவ் பண்றாங்க நோட் பண்ணுங்கன்ற மாதிரி மேக்கப் பண்றீங்க. அடுங்க, உங்களுக்கு இருக்கு. ப்ரோபோஸ் பண்ண டேட் கரெக்டான டேட். கரெக்டான டேட்டை தான் கேட்பாங்க, பின்ன தப்பான டேட்டா கேட்பாங்க. அடிச்சிருவோமா? ரெடி ஸ்டார்ட். காமிங்கம்மா. ஒரே ஒரு அடிமா, ஒரே ஒரு செல்ல முடியல.
லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க, அது எந்த இடம்? ஓகே, வெக்கப்படுறாங்க, சிரிக்கிறாங்க, தியேட்டர் கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒரு ரூமா கொடுத்துருங்க. ஐயோ வெக்கப்படுறாங்க. கியூட்டா முத்தம் கொடுக்குறீங்களே. ஓகே ஃபைன். வைஃப் உங்களுக்காக ஒரு லெட்டர் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர், அது வந்து எந்த எமோஷன்ல எழுதிருந்தாங்க? கிட்டத்தட்ட இதுல 50-60 லெட்டர். ரொம்ப வேலையா இருக்கு, டயர்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு படிக்கிறது, அதுக்கு ஒரு அடியே வாங்கிருவேன் அப்படிங்கிற. ஏங்க முத்தம் வாங்கணுமா அடி வாங்கணுமா, உங்களுக்கு என்ன ஆசை? அப்படி முத்தம் வாங்க. அப்ப லெட்டர் எடுங்க. உங்களுக்கு ஓசியில முத்தம் வாங்கி கொடுக்கலாம்னு பாக்குறேன், அது பொண்டாட்டிக்கிட்டே வாங்கி கொடுக்கறதா? இதுதான் மேடம். இதுதானா? ஆமா மேடம். இல்லையா? போடுங்க, படி சப்புன்னு போடுங்க. மாமா, செல்லக்குட்டி மாமா. முத்தம் கொடுக்கும் போது கூட இம்பட்டு ஆசை வரல. இத நான் பத்திரமா ஒரு பொட்டியில வச்சு பூட்டி வச்சிருந்திருக்கேன். அதுக்கு ஒரு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. நீங்க என்ன பேராலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போன மொத மூவி விஜய் படம். என்ன படமா சொல்லுங்க? துள்ளாத மனமும் துள்ளும். அப்பா கரெக்டா சொல்றேன். டேட்ல நாங்க வீக் மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். உமா கொடுத்துருங்க, பாவம் பச்சை மாடு அடிலாம் வாங்குறாங்க. கொடுத்துருங்க. ஐயோ நீங்க உமா கொடுக்கறதே வேற மாதிரி இருக்குங்க. ஓகேங்க. எஸ் எஸ் அடிவே. ஓகே. மனைவி சமைக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்? மீன், நெத்திலி மீன். அது என் மனைவி சமைச்சால் இறைவன் கொடுத்த வர மாதிரி சாப்பிட்றோம். ஃபுல்லாக சாப்பிட்டப்பதான் இந்த விஜய் டிவி ப்ரோக்ராமுக்கு என்னால முடியல. நான் லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன், அதோட வந்துட்டு இந்த கடையை சாத்திட்டு நான் கிளம்பி ஓட போறேன். என்னால முடியல நிஜமாலே. நீங்க உங்க மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாரி வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது என்ன கலர்? ஆரஞ்சு. நான் கூட இப்படி 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 சொல்லிட்டு பிங்க் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா மனுஷன் டேட் கணக்குல தான் வீக். கொடுத்துருங்க. அதுக்குதான் நீங்க என்னமா எதிர்பார்த்தீங்க? அவரு அப்ப மாமாட்ட மாத்தி வாங்கி போனோம். மாத்தி வாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த முத்தமே கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் காதல் கொடுத்துட்டு பயந்து போய் இந்த காதலையே ஏத்துக்க போறாங்களா? அப்ப நான் வந்து கார் வச்சிருந்தேன். அது எப்படின்னா மேடம், காரில் தான் அழைச்சிட்டு போவோம். அப்படியே சுற்றிட்டு கொண்டு அக்கா வீட்டில் விட அவங்க ஊரில் இறக்கி விட்டு, அந்த இறக்கி விட போகிற இடத்துல அப்படியே மெதுவாக கையை அப்படி பிடிச்சி, அது காதலர்கள் தினம் நம்ம அன்னைக்கு. அது எந்த வருஷங்கிறது கரெக்டாக தெரியல. காதலர்கள் தினது இன்னைக்கு ரோஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கையை அப்படி பிடிச்சி, அதை எப்படி காதல்ங்கிறது ஃபர்ஸ்ட் முத்தங்கிறது தான் மேடம். வேற வேற ஒரு மாதிரி எல்லாம் கொடுத்ததே கிடையாது. ஆமா, கையில அது எனக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டு நான் அதிகமா இருக்கிறதுனால பாட்டும் மாமனோட மனசு மல்லிகைப்பூ. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் ரதம் தான் எண்ணியது போலே பூச்சூடுது, குத்தால குளுமையும் கூடி வருது, சந்தோஷ நினப்பொரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. நீங்க பாடுறீங்க, அவர் வந்து எப்படி சொல்றது, என்ஜாய் பண்றாரு. கண்டிப்பா நாங்க 2 பேருமே கடந்து வந்த பாதைகள் ரொம்ப 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 கீழே இருந்து வந்திருக்கோம். இப்ப எனக்கு ஒரு மனைவி இப்படி அமையாட்டி நான் அந்த எவ்வளவு கீழே மனைவி கொடுத்ததுன்னு மனைவி அமைவதுன்னா நான் விஜய் டிவிக்கோட நன்றி சொல்றதுன்னா என் மனைவி அமைஞ்சதுதான்
ஓகே சொல்லிருங்க, அந்த டைலாக் சொல்லிருங்க அதானே. மனைவி அமையோதான் இறைவன் கொடுத்த வரம். பட் ரியலி எனக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. இவ்வளோ லெட்டர்ஸ் அண்ட் லைக் இவ்வளோ ஒரு லவ் உங்க 2 பேருக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு அன்யூனியம் இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறமாவும் அது இன்னும் தொடர போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீங்க இதே மாதிரி இன்னும் லவ் பண்ணிட்டே அழகா மாமாவை வந்து மாமா அப்படின்னு சொல்லி இந்த விஜய் டிவி மூலியமா தெரிஞ்சு, அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாழ்த்துக்கள். மாமாவை இப்படித்தான் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மெர்க்குரி சேனல்ல நீங்க வந்து யூடியூப் சேனல்ல கேட்டது இன்னும் என்னோட மாமாவோட காதலை எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அதுக்காக மெர்க்குரி சேனலுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேரோட லவ் லைஃப்ஸ் அண்ட் நிறைய ஷோஸ் வந்துட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா மெர்க்குரி சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நான் விஜய் நிலோ பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். டாடா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க. பாய், see you.